இப்னு பத்தூதா மாலில் பார்க்கிங் அத்தா போட்டுட்டு இஷா தொழுகைக்கு நான் மேலே போகிறேன். 9:11 இஷா தொழுகை வந்து 8:42க்கு 24/6/2025. அத்தா வந்து பிறந்தது வந்து 1987 6வது மாதம் 25வது தேதி. அப்போ இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, அத்தாவுடைய பிறந்த நாள் ஒரு நாள் எப்படி கழிந்தது வீடியோவாக பார்க்க போகிறாடா மகனே. இன்று இப்போ நீ பார்க்கக்கூடிய வீடியோ இஷா தொழுகை 24வது தேதி 6ஆம் மாதம் 2025. இஷா தொழுகையோட டைம் வந்து 8:45. அத்தா தொழுகிற டைம் வந்து 9:15. இப்போ அதை முடிச்சுட்டு இன்ஸ்பெக்ஷன் வந்து புக்கிங்கு டைப்பிங் சென்டருக்கு அத்தா வந்திருக்கேன். இன்ஸ்பெக்ஷனோட டைம் வந்து 11:17க்கு. அத்தாவுடைய சாப்பாடு வந்து மாஸ்டர் சோர்மாவும் ஒரு சாயும் கடையில் வாங்கி சாய் ரெடியா காருக்கு போகிறேன். ஓகே நான் போகுது. இப்போ இன்ஸ்பெக்ஷனுடைய புக்கிங்கு கண்டெய்னரு இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச பிறகு அத்தா அந்த கண்டெய்னர் போகுது, அது பின்னாடி போயிட்டுருக்கேன். இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த டைம் வந்து 12:30 மணி 25வது தேதி 6ஆம் மாதம் 2025. அப்போ அத்தா பிறந்தது 1987 6ஆம் மாதம் 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிருச்சு. இந்த ஒரு நாள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறேன். இப்போ துபாய் மாலுக்கு வந்துட்டேன். மணி வந்து அல்லாஹ்வின் பாதையை விட்டு வழிகெடுத்து விடுவார்கள். பூமியில் உள்ளவர்கள் பெரும்பாலானோர் நீ பின்பற்றுவீரானால் அவர்கள் உண்மை அல்லாஹ்வின் பாதையை விட்டு வழிகெடுத்து விடுவார்கள். ஆதாரமற்ற வெறும் யூகங்களை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆதாரமற்ற வெறும் யூகங்களை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இன்னும் அவர்கள் பொய்யான கற்பனையிலேயே மூழ்கி கிடக்கின்றனர். அல் குர்ஆன் 6வது அத்தியாயம் 116 வசனம். இப்போ வந்து இன்னைக்கு 24/6வது மாதம் 2024 ஒரு இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு கேட் நம்பர் 3ல துபாய் மாலுக்கிட்ட இப்போ 25வது தேதி 6ஆம் மாதம் 2025 ஃபஜர் தொழுகைக்கூடிய பாங்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. மொத்தம் வந்து ஃபஜர் தொழுகை இன்ஸ்பெக்ஷன் முடிச்சுட்டு மொத்த ரூமுக்கு வர்றதுக்கு 4 மணி ஆச்சு. ஃபஜர் தொழுகையோட வாங்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க 4 மணிக்கு. இன்னும் தூங்கவே இல்லை. இது 25ஆம் தேதி அசர் தொழுகைக்கு வந்திருக்கேன். இப்போ டைம் வந்து 6:07. இப்போ நைட்டு துபாய் மாலில் இஷா தொழுகைக்கு வர்றேன். 25ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 துபாய் மாலில் இஷா தொழுகைக்கு முடிச்சுட்டு எடுத்து கொண்டு போய் இங்கே வச்சுட்டு துபாய் மாலில் இஷா தொழுகை நைட்டு 9 மணி. ஆரம்பத்தில் பார்த்த 24ஆம் தேதி இஷா தொழுகை வந்து இப்னு பத்தூதா மால்லையும், லாஸ்ட்டாக பார்த்த துபாய் மால்லையும் இஷா தொழுகை 25ஆம் தேதி. இப்போ பின்னாடி பார்க்குறது துபாய் மாலில் டைனோசர் அப்படியே எலும்புக்கூடு அதோட படிவம். இந்த உலகத்தில் யார் பிறந்து இறந்தாலும் இந்த மாதிரி எலும்புக்கூடாக தான் நம்ம போவோம் மண்ணில். அப்போ நம்முடைய பயணம் வந்து சொர்க்கத்தை நோக்கி இருக்கணும். அல்லாஹ் வந்து சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு அறிவிப்பாளர் ஒருவர், இனி நீங்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள், ஒருபோதும் நோய் நீங்கள் உயிருடன் தான் இருப்பீர்கள், ஒருபோதும் இறக்க மாட்டீர்கள், இளமையோடு தான் இருப்பீர்கள், ஒருபோதும் முதுமை அடைய மாட்டீர்கள்.
நீங்கள் இன்பத்தோடு தான் இருப்பீர்கள், ஒருபோதும் துன்பம் காண மாட்டீர்கள் என்று அறிவிப்பு செய்வார்கள். சொர்க்கத்தில் 30 வயசுலேருந்து 33 வயது வரை சொர்க்கத்தில் நுழைவோம். உடம்புல தேவையற்ற முடி இல்லாமலும் கண்களுக்கு சுருமா இட்டவர்களாகவும் அழகிய தோற்றத்திலும் செல்வார்கள். நூல் திருமிதி 2468 முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்த பிறகு அறிவிப்பாளர் ஒருவர், இனி நீங்கள் ஆரோக்கியத்துடனே இருப்பீர்கள், ஒருபோதும் நோய்விட மாட்டீர்கள், நீங்கள் உயிரோடு தான் இருப்பீர்கள், ஒருபோதும் இறக்க மாட்டீர்கள், இளமையோடு தான் இருப்பீர்கள், ஒருபோதும் முதுமை அடைய மாட்டீர்கள், நீங்கள் இன்பத்தோடு தான் இருப்பீர்கள், ஒருபோதும் துன்பம் காண மாட்டீர்கள் என்று அறிவிப்பு செய்வார்கள். இது அல்லாஹ், இதுதான் சொர்க்கம், இதுதான் சொர்க்கம், நீங்கள் உலகில் நற்செயல் புரிந்து கொண்டிருந்ததற்கான இது உங்களுக்கு உடைமையாக்கப்பட்டுள்ளது. இதுதான் சொர்க்கம், இதுதான் சொர்க்கம், நீங்கள் உலகில் நற்செயல் புரிந்து கொண்டிருந்ததற்காக இது உங்களுக்கு உடைமையாக்கப்பட்டுள்ளது என்று அவர்களிடம் எடுத்து சொல்லப்படும். 7.2